கேரளாவில் மடக்குசான்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம். அது பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம். அதுக்கு எடுக்கிறது வந்து மைதா மாவு. நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உப்பு போட்டு கோதுமை தோசை செய்கிற மாதிரி கலக்கி வச்சுட்டு அது தோசை மாதிரி ஊற்றணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நேந்திரம் பழம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சது, தேங்காயில் வந்து ஏலக்காவும் ஜீரகமும் போட்டு க்ரஷ் பண்ணி வச்சது, குறைன்னு அரைச்சி வச்சுட்டு இது திருப்பி போட்டுட்டு கூட செய்யலாம். அப்படி இல்லாட்டி பாதி வெந்ததுக்கப்புறமேல ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக வச்சா போதும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் சாதாரண வைக்கிறது. இதுவே நல்லா வசதியாக தெரியணுங்கிறதுக்காக தனித்தனியாக செஞ்சுருக்கிறேன். அப்புறம் சுகர் தான் சாதாரணம் போடுறது. நான் வந்து மண்டை வெல்லம் உருக்குனது வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இதை இப்படி வைக்கணும். மடக்குசான் அப்படிங்கிறது மடக்கி வைக்கிறதுனால நினைக்கிறேன் இதோட பேர் மடக்குசான்னு. இது வெந்ததுக்கப்புறமேல எடுத்து சாப்பிடலாம். ஒன்று கூட திருப்பி போடுறதுன்னா போடலாம். திருப்பி இப்படி ஒரு தடவை போட்டு அது நல்லா முறிஞ்சு வந்ததுக்கப்புறமேல சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். இப்போ இது நல்லா முறிஞ்சிருச்சு, இது சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நல்ல சுவையான ஒரு 4 மணி ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இது நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ உள்ளது. மண்டை வெல்லம், தேங்காய், நேந்திரம்பழம், கோதுமை மாவு எல்லாம் சேர்றதில் ஒரு நல்ல ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, நன்றி.